சென்னை மாநகரத்தின் வரைபடத்தில் இருந்து காணாமல் போன மிகப்பெரிய ஏரியின் தற்போதைய நிலை என்ன, ஏரி இருந்த இடத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 1920களுக்கு முன்பு சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏரிகள் நிறைந்ததால் அது வந்து சேரும் இடமாக விளங்கியது லாங் டேங்க் எனப்படும் பெரிய ஏரி. 6 கிலோமீட்டர் நீளமும் 4 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த மிகப்பெரிய ஏரி சைதாப்பேட்டையில் துவங்கி சேத்துப்பட்டு வரை பிரம்மாண்டமாக நீண்டிருந்தது. இந்த பெரிய ஏரியில் நாளடைவில் கட்டுமானங்கள் பெருகியதால் ஏற்பட்ட பேரழிவைத்தான் சமீபத்தில் பெய்த கனமழையின் போது காண முடிந்தது. மழை வெள்ள நீர் தேங்குவதற்கு ஏரி இல்லாமல் போனதால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம், மேற்கு மாம்பலம், தியாகராய நகர் உள்ளிட்ட பல பகுதிகளை வெள்ளக்காடாக்கி பலரின் உயிர்களையும் உடைமைகளையும் சுட்டிச் சென்றது. அடையாறின் தென்பகுதியிலிருந்து வரும் உபரி நீரையும் கூவத்தின் வடபகுதியிலிருந்து வரும் உபரி நீரையும் உள்வாங்கி கடலுக்குள் அனுப்பிக் கொண்டிருந்த பெரிய ஏரியில்தான் தற்போது சென்னையின் வர்த்தக கேந்திரமான தியாகராய நகர் அமைந்துள்ளது. இத்துடன் மேற்கு மாம்பலம், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு ஆகிய பகுதிகளும் இந்த ஏரியில் உருவானவைதான். ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா சென்னையில தர்வாசியா மிகப்பெரிய ஏரி ஒன்று இருந்தது. அந்த ஏரி வந்து சைதாப்பேட்டையில் ஆரம்பித்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் நீண்ட 6 கிலோமீட்டர் நீண்ட அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு மிகப்பெரிய ஏரி. அதுக்கு பேர் வந்து லாங் டேங்க்னு பேரு. அதனாலதான் இப்ப சென்னையில நீங்க வெஸ்ட் மாம்பலத்தில் எடுத்தனால ஏரிக்கரை சாலை இருக்கு. பருவநிலை மாற்றத்தால் வரும் காலங்களிலும் அதிக அளவு மழை பெய்யும் என அதிர்ச்சி தகவலும் வெளியாகி உள்ளது. உரிய திட்டமிடல் இருந்தால் மட்டுமே மீண்டும் மிகப்பெரிய பேரிடர் ஏற்பட்டால் அதிலிருந்து சென்னை வாசிகள் தப்பிக்க முடியும் என்கிறார் பேராசிரியர் ராமநாதன். கோஸ்டல் ஏரியால எங்கெங்க நம்ம பழைய வடிகால்கள் இருந்ததோ அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் திரும்ப நம்ம இது பண்ணோம்னா இதுல இருந்து நமக்கு 50% ஆஃப் தி எஃபெக்ட் நம்ம குறைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா தட்பவெப்ப மாறுகிறது, அது நம்ம கண்ட்ரோல் இல்ல. நமக்கு அதிகமான திடீர்னு ஒரே நாள்ல அதிகமான மழை வரக்கூடிய வாய்ப்புகள் இனிமே அதிகம். இது நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. காணாமல் போன ஏரியை மீண்டும் உருவாக்க முடியாது என்றாலும் எஞ்சியுள்ள அடையாறு கால்வாய்கள், கூவம் ஆறுகளில் மழைநீர் செல்வதற்கு ஏற்ப தூர்வாரி முறையாக பராமரிப்பதும் அவற்றில் ஆக்கிரமிப்புகள் முளைக்காமல் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அரசின் தலையாய பணியாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் பாஸ்கரன்.